சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்டோர் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக இன்று தபால் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. சென்னையில் மொத்தம் 39,167 வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்களில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மொத்தம் 75,120 பேர் உள்ளனர். இவர்களில் மாற்றுத்திறனாளிகள் 359 பேரும் 85 வயதுக்கு மேற்பட்ட 4,175 பேரும் தபால் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்திருந்தனர். இவர்கள் தபால் மூலம் வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் அலுவலர்கள் கடந்த மாதம் வீடு வீடாக சென்று 12D படிவம் வழங்கினர். பின்னர் நிரப்பப்பட்ட படிவங்கள் பெறப்பட்டது. அதன்படி தபால் வாக்குப்பதிவானது தொடங்கியுள்ளது. பலர் ஆர்வமுடன் தபால் வாக்கை செலுத்தினர். சென்னையில் தபால் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை சென்னை தேர்தல் நடத்தும் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குச்சீட்டு உள்ள பெட்டிகள் 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த 16 கான்ஸ்டிடுவன்சியில் 61 டீம்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 17A ஃபார்ம்னு இருக்கும். அதில் பேர் இருக்கும், யார் இந்த மாதிரி நாங்கள் விரும்புகிறோன்னு. அதில் எபிக் நம்பர் இருக்கும். அப்புறம் அவங்களோட ஒப்புதல் பெறுவாங்க. இன்னொன்று அனெக்ஷர் 10 கையில் எடுத்துகிட்டு போவாங்க. யாராவது ரொம்ப முடியாதவங்க, அவங்களுக்கு யாராவது உதவிக்கு அவரோட கம்பேனியன் இருந்தால் அந்த ஃபார்மில் அவரோட சிக்னேச்சர் வாங்க. இன்னொன்று ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தட் அவங்க அதுக்கப்புறம் இன்டெலிவரி லிங்க் எல்லாம். ஸோ இதற்கான ஏற்பாடில் 61 குழுக்களும் இன்றைக்கி படிப்படியாக அந்தந்த பகுதிக்கு சென்று இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். தபால் வாக்குப்பதிவு வரும் 13ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த பணிக்காக சென்னையில் 61 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் வீடு வீடாக சென்று 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குச்சீட்டினை வழங்கி வாக்குப்பதிவு பெற்று வருகின்றனர். இதற்காக ஒவ்வொரு குழுவிலும் 4 பேர் ஈடுபட உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.